நேர்வழியுடைய அந்த அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த நேர்வழி அடையிறதுக்கு குர்ஆன் ஒரு ஃபார்முலா வந்து கற்றுக் கொடுக்குது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் போனால் மட்டும்தான் நேர்வழி கிடைக்கும். குர்ஆன் ஹதீஸில் புரிகிறது ஒரு தனியான ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தனியான ஒரு கல்வி. குர்ஆனுடைய அந்த மத்தன் ஒரு பக்கம் இருக்கும், அதனுடைய புரிதல் வந்து ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து குர்ஆன் ஹதீஸை எப்படி புரியணும், ஃபித்னாக்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு பார்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நுபுவத் இருக்கு இல்லையா, அதாவது நுபுவத்துங்கிறதோட ரிசாலத், தூதுத்துவம், ரிசாலத்துடைய நோக்கத்தை மாற்றி அல்லது மறுத்து ஏராளமான கருத்துக்கள் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து பரப்பி வராங்க. அப்போ அது சம்பந்தமான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தரக்கூடிய விதமாக அந்த ரெண்டாவது அந்த டாபிக் வந்து இது வந்து ஏதோ ஒரு மசாயில், அதனால் வந்து சரி இதுக்கு பெருசாக நம்ம அடிக்க வேண்டியதில்லை, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கிடையாது. இது வந்து தௌஹீதுடைய அடிப்படை. இன்றைக்கி நம்ம அந்த பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இந்த டாபிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பாக்கியசாலின்னு அர்த்தம். இது மட்டும் அவன் புரியல அப்படின்னா அவன் என்ன அமல்கள் செஞ்சாலும் அவனுடைய அமல்கள் வீணுங்கிறது இது புரிஞ்சுக்கணும். இது அந்தளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி இதுக்கு வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ளே முடிச்சிடணுன்ட்டு. அதுக்கு மேலே ஆச்சுன்னா கூட என்ன சொல்கிறேன்னா, டைம் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, நம்ம மார்க்க ரீதியாக இவ்வளோ தான் டைமு அப்படின்னு ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்குறது பிரச்சனை இல்லை. நான் 10 கோடி 1 கோடிக்கு 10 கோடி வாங்கிக்கோ, ஆனால் எனக்கு ஒரே வாரத்தில் தொழில் கற்றுக் கொடுத்துரு அப்படின்னா அது ஆகாது. அப்போயே மாதிரி தான் கல்விக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அதனால் வந்து இது வந்து 10 நிமிஷத்துலையோ 15 நிமிஷத்துலையோ விவரிக்க முடிகிறது ஒரு டாப்பிக்கும் கிடையாது. சின்ன சின்ன டாபிக் இருக்குது, அது வேணால் 5 நிமிஷம் சுபு தொழுகை முன்சுன்னத் எவ்வளோன்னா அதுக்கு பெருசாக 1 மணி நேரம் பேச வேண்டியதில்லை, ஒரு செகண்டில் சொல்லிட்டுலாம் 2 தான் அப்படின்ட்டு. அப்போ அது ஒரு மேட்டர் இல்லை. இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி வந்து உம்மத் வந்து தடுமாறி அலைஞ்சிட்டு இருக்கிற டாபிக் இது புரிஞ்சால் மட்டும்தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாலேருந்து தப்பிக்க முடியும். இது புரிஞ்சால் மட்டும்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சரியான முறையில் போய் சேர முடியும். இது புரிஞ்சால் மட்டும்தான் ஈசா நபி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இது புரிஞ்சால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அவன் முடிஞ்சான், அவ்வளோதான், கேம் ஓவர். இஸ்லாத்தில் அவன் பாதாளத்தில் நரகத்தில் போய் விழுவான். இதை புரிஞ்சிருந்தால் மட்டும்தான். அப்போ இது அவ்வளோ முக்கியமான டாப்பிக்கு. கவனமாக பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க ரிப்பீட் பண்ணி கேளுங்க புரியல அப்படின்னா. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட இன்ஷா அல்லாஹ் கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேள்விகளை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லப்படும். இப்போ முதல்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையை பற்றி இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் வந்து முஜாஹித் சொன்னார். அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு ஒரு நோக்கம் இருந்து அது மட்டும் இந்த உம்மத்துக்கு தெரியல அப்படின்னா அந்த உம்மத்து அதை விட ஒரு பெரிய வழிகேடு எதுவும் கிடையாது அப்படின்னு முஜாஹித் சொல்கிறப்படி. ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு ஒரு நோக்கம் இருந்து அதை நாம் மறுத்துட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு வழிகேடு எதுவும் கிடையாது.